கன்ஸ்ட்ரக்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக் தான். இதை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்டை எங்கே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம படிக்கிற எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபியூச்சரில் கேட்பீங்க. ஸ்டாட்டிக்ன்றீங்க, வாய்டுன்றீங்க, இதெல்லாம் நம்ம எங்கே தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளாம் கோடே எழுதுறீங்க, ட்ராக் அண்ட் ட்ராப்லேயே வேலை முடிஞ்சுது அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப்பில் ஒரு வேலை முடியுதுன்னா அது பேக் எண்டில் ஒரு கோடு ரன் ஆகும். அந்த கோடை யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேடா. அப்போ இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி ஒரு கோடு எழுதணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேடா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கேட்டுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டரை எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸ்டாட்டிக்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு அடிஷனல் ப்ரோக்ராம் பண்ணால் வெறும் மெயினில் போட்டாலே போதுமே, ஃபங்க்ஷன் எனக்கு எதுக்கு, அந்த மாதிரி கொஸ்டினாக ரைஸ் ஆகும். இது எல்லாமே நான் ஃப்யூச்சரில் ஒன்றுனா நான் வந்து எதுக்கு எந்த இடத்துல ரியலாக ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறேன். கன்ஸ்ட்ரக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுக்குன்னா இவனும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அவங்க பிரெயினில் ஒன்று ஃபங்க்ஷனே வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே கிடையாது. பட் ஃபங்க்ஷனுக்கு இவனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம்னா ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணால் தான் ரன் ஆகும். ஓகேடா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எழுதின கோடு இங்கே நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இங்கே நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணால் இது வந்து ரன் ஆகிடுமானா ரன் ஆகாது. ஆனால் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் மட்டும் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும்டா. இவ்வளோ தான் அது டிஃப்ரென்ஸ். ஓகேவா. சரி. அதுக்கப்புறம் வந்து அப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அப்போ எது ஃபங்க்ஷன் எது வந்து கன்ஸ்ட்ரக்டாக நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் ஒரே மாதிரி இருக்கும்டா. அது எக்ஸாம்பிளுக்கு இதே நேமாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் சுட் பி சேம் ஆகிருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டர். அப்போ இது கன்ஸ்ட்ரக்டர்னா கிடையாது. இது ஏன் கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா ஃபங்க்ஷன் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருந்தால் மட்டும் பத்தாது, ரிட்டர்ன் டைப் வந்து நல்லா இருக்கணும், அதாவது வாய்டாக இருக்கணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தெரியாது. ஓகேடா. ஸோ சேம் ஃபங்க்ஷன் நேமாக இருக்குது பட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் எதுவுமே இல்லை அப்படின்னா அதான் கன்ஸ்ட்ரக்டர் தான். இப்போ நான் இந்த லைன் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டேன்டா. நான் டேரெக்டாக இங்கே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கிறேன், டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஓகே. இப்போ இது வந்து என்ன கன்ஸ்ட்ரக்டர், ஏன்னா கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் சேமாக இருக்குது, ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது. அப்போ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். நான் கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதுன்னு சொன்னேன். அதனால ரன் ஆகுதில் கமெண்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம எரேஸ் பண்ணாலும் ஓகே தான், நம்ம இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நல்லா டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணலை, இங்கே தான் இருக்குது பட் நான் கால் பண்ணலை. ஓகேவா. நான் ஈவனை மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். தெரியுதாடா. இங்கே நான் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இதை நான் கட் பண்ணி மேலே போடுவேன் முதல்ல. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், பட் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேடா. அப்போ நான் நார்மல் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா அது ரன்னே ஆகாது. நான் வேணால் இவனையுமே கமெண்ட் பண்ணி பண்ணேன். இப்போதைக்கு நான் எதையுமே கால் பண்ணல. ஓகே. ஆமாண்டா பண்ணிச்சு கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கிறேன்டா. எங்கே இவன் பப்ளிக் இவனை ரிமூவ் பண்ணிடுறேன்டா. வாய்டுங்கிறதுமே அது என்னவா கன்சிடர் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் பண்ணுறதுன்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ என்ன சொல்கிறது, நோ ஆப்ஷன். ஓகே. இப்போதைக்கு நான் எதுவும் ஆர்குமெண்ட்லாம் பண்ணலடா. டேரெக்டாக வந்து பப்ளிக் கண்டிஷன் போட்டுட்டு ஏ கோட் வேல்யூ பி கோட் வேல்யூ போட்டுக்கேன், ஆட் மட்டும் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வேறு எதுவுமே நான் எழுதலை. செமிகோலனா இது ஏன் இப்போ எனக்கு எதை காட்டுதுன்னு இங்கே வந்து ஐடென்டிஃபைட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி ஏன் காட்டுதுன்னா இந்த ஒரே லைனில் தான் எழுதியிருக்கேன், கமா போட்டு தான் எழுதியிருக்கேன். ரெண்டுமே இன்டீஜர் தான் பண்ணுறேன். இவனுக்கு இன்ட்டு போன்ற அவசியம் இல்லை. ஆனால் கம்மா போட்டது இது பிரச்சனை தான் பண்ணும். அதுக்கப்புறம் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கடா. நான் இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணல, அஃப்கோர்ஸ் இது அதே இருக்குது, 2 வேரியபிள்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது, இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் தான். பட் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் இதை கன்சிடர்னா அது கன்சிடர் பண்ணி இது மட்டும் ரன் ஆகுதுன்னா முதல் விஷயம் ரிட்டர்ன் டைப் இல்லை.
இன்ட்டு வாய்டு டபுள் போட்டு எதுவுமே இங்கே இல்லைடா. அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம் அண்டு கிளாஸ் நேம் வந்து சேமாக இருக்குது. கான்செப்ட் புரியுதாடா? இந்த ரீசன்னால தான் இதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்போ இப்போ மேபி நீங்கள் இதே நேமே இங்கேயும் கொடுக்கணும்னு வச்சுக்கலாமே. இது கன்ஸ்ட்ரக்டரை கன்சிடர் பண்ணி ரன் பண்ணுமானா ரன் பண்ணாது. ஏன்னா வந்து இங்கே இன்டீஜர் இருக்கிறதுனால இது வந்து என்ன தான் கன்சிடர் பண்ணால் நார்மல் ஃபங்க்ஷனாக தான் கன்சிடர் பண்ணோம். கான்செப்ட் புரியுதாடா? ஸோ இப்போ நான் தனியாக ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி போடுறேன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ப்ளஸ் இதுவான்னு போட்டுக்கிறேன். நார்மல் ஃபங்க்ஷன் தான் அதுறேன். பப்ளிக் இப்போதைக்கு நான் பப்ளிக்காக என்னென்னு தெரியாதுடா, சும்மா போட்டு வைக்கிறேன்னு சொல்லலாம். இங்கே ஒரே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். சண்முகம் இன்னைக்கு ஊரில் இருக்காங்கம்மா, லீவாம்மா. இப்போ மெயின் ஃபங்க்ஷனை சேம் கிளாஸ்க்குள்ளே தானே போட்டுக்கேன், அதனால் கம்பைல் அண்ட் ரன் போடுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கால் ஆகிடுது. இதில் நார்மலாக தான் போட்டுக்கேன், ஏன்னா இது கூட அரே போட்டிருக்கோம், ஆர்குமெண்ட் போட்டிருக்கோம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் இந்த சைடு எடுத்துட்டேன். இதில் என்ன பண்ணிக்கேன்னா கிளாஸ் போட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன். அப்போ நார்மல் ஃபங்க்ஷன் ரன் ஆகலை, ஏதானாலும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கால் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இதேடா ஃபங்க்ஷன் நேம். இதுலேயும் அதே தான் போட்டுக்கேன்னா ஃபங்க்ஷன் கால்னு போட்டுக்கிறேன். இது எதுக்குடா இப்போ போனால் எது ஃபஸ்ட்டாக கால் ஆகுது எது செகண்டாக கால் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகடா. இப்போ இதில் ஏன் ஃபஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்டாக கால் ஆகுதுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே கால் ஆகுதுன்னு சொல்கிறேன். அதே சமயம் இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே லைன் பை லைன் எக்ஸிக்யூஷனே நடக்கும். ஓகேடா, அப்படி பார்த்தா முதல் லைன் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் தான் நடக்குது. அதனால ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இது கால் ஆகணும், இது காலாகி முடிச்சுது. அதுக்கு அடுத்த லைனில் இது இருக்கிறதுனால இது செகண்டாக கால் ஆகுது. கான்செப்ட் புரியுதாடா? இது வந்து நார்மல் கான்செப்ட். இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ இது பாருங்கள், இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்கலி. இன்வோக்குன்னா கால் ஆகுதுடா. ஸோ இதை வந்து கால் போடுறேன். இன்வோக் ஆட்டோமேட்டிக்கலி வென் ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் இஸ் கிரியேட்டட். அந்த கிளாஸ்க்கு எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். இதுதான் முதல் பாயிண்ட். ஓகேடா. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரும் மெத்தடுன்றது ஃபங்க்ஷன் தான்டா. அதாவது மெத்தட் எப்போ சொன்னால் கிளாஸுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அது பேர் வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஜாவாவில் இருக்கிறதுமே மெத்தட் தான். ஓகேடா. அப்புறம் மெத்தடு ரெண்டுமே வந்து சிமிலர் தான், பட் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நேம் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் டைப். அதாவது ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் நேமும் கொடுக்கலாம், சேம் நேமும் கொடுக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் டைப் கண்டிப்பான முறையில் இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டன் டைப் கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது. ஓகேடா. அதுக்கப்புறம் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன்டா சேம் நேம் ஆஃப் த கிளாஸ். அந்த கிளாஸோட நேம் என்ன இருக்கோ அதே நேம் தான் உங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்கும் இருக்கணும். அதே போல் ரிட்டன் வேல்யூ கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது. நான் முதல்ல வாய்ட் தான் எழுதுனேன். அப்படியே வாய்டை ரிமூவ் பண்ணேன்னா இது என்ன ரிட்டன் நல்லுன்னு ரிட்டன் பண்ணுண்டா. இவங்க வேலை இதுதான். அவன் என்ன சொல்லியிருக்கான், ரிட்டன் வேல்யூ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து வாய்டு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. கான்செப்ட் கிளியராடா?
ஸோ இதுதானே அதோட சின்டெக்ஸு. ஸோ கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். அதே போல் ரிட்டன் டைப் வாய்டோ இன்டோ எதுவுமே கிடையாது. ஓகேடா. ஸோ இப்போ சொல்லுங்க, 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட்டு, இன்னொன்று வந்து பேராமீட்டர்ஸ். இப்போ நான் எடுத்துக்கு வந்து டிஃபால்ட்டுடா. டிஃபால்ட்டுனா எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை நான் இன்னும் எடுத்துக்கிட்டேன்டா. பேராமீட்டர்னால் ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்டர் நான் அனுப்பி விடுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன்டா, ஸ்ட்ரிங் நேம் அனுப்பிடுறேன். அப்போது நீ வந்து ஒரு ஸ்ட்ரிங் நேம் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோண்டா. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் அனுப்புவோம். ஸோ நம்ம நேம் அனுப்பிடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நேம் கரெக்டானு பார்ப்போம், அதுக்கு ஆர்குமெண்ட் கரெக்டானே பார்ப்போம். அப்படி பார்த்தா நம்ம இந்த ஃபங்க்ஷனை காலே பண்ணலை, கால் பண்ணால் தானே கால் பண்ணுறது ஒரு ஆர்குமெண்ட் அனுப்ப முடியும். இப்போ இவனுக்கும் ஒரு ஸ்ட்ரிங் நான் அனுப்பணும். எங்கே அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிங்க இல்லையா, இதுக்குள்ளே தான் அனுப்பணும். ஓகே, நான் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று தான் இருக்குது, அதுவும் ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ நான் ஸ்ட்ரிங் நீங்கள் எழுதிங்க. நான் வந்து லாஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. ரெண்டுக்குமே நேம் தான் அனுப்பணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மேபி எஃப் நேம் எழுதுங்க, என்ன வேணால் அனுப்பிடுவோம். சும்மா வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் எங்கே அனுப்புகிறோம், இதே கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட் எங்கே அனுப்புகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ஓகேடா. ஸோ நார்மல் ஃபங்க்ஷனாக கால் பண்ணும்போது போடணும், அதே கன்ஸ்ட்ரக்டர்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல இதுக்குள்ளே போடணும். ஸோ அதான்டா ரைட்டிங் டைம் தரேன்டா. ஸ்பெல்லிங் கரெக்டாக. ஸோ எனக்கு நேம் வந்து ரெண்டுக்கும் ஒரே ஸ்ட்ரிங் தான் அனுப்பிக்காங்க, ஒரே நேம் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இது கான்செப்ட் புரியுதாடா? இப்போ நம்ம எழுதிக்கலாமா?